இப்ப வந்து நம்ம 7வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும், 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில், 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப வந்து இதுல வந்து உறுப்பு அதாவது 9வது உறுப்பின் 9 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 15வது உறுப்பின் 15 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் 9வது உறுப்பு. அப்ப வந்து நம்ம கூட்டுத்தொடர் வரிசையினால Tன்னு தானே எடுத்திருப்போம். 9வது உறுப்புன்னா T9 தானே. அதாவது நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில உறுப்பு கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ற ஃபார்முலா என்னது? Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டியா. இப்ப வந்து இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 9வது உறுப்பின் 9 மடங்கு. அதாவது 9வது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து 9வது உறுப்பை வந்து நம்ம இந்த எண் இருக்கிற இடத்துல 9வது உறுப்புனா 9 போட்டுக்கிடுவோமா? அப்ப ஈக்குவல் டு a பிளஸ் இந்த எண் இருக்கிற இடத்துலயும் 9 போட்டுக்கிடுவோம். 9 மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? a பிளஸ் 9ல இருந்து 1 கழிச்சா நமக்கு வந்து 8 கிடைக்குமா? 8 இன்ட்டு டி 8 டி. அப்ப வந்து டி 9 அதாவது 9வது உறுப்பு இதுதான். இப்ப அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க? 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து நம்ம 15வது உறுப்பையும் கண்டுபிடிக்கணும். அதாவது டி 15. அதாவது இந்த எண் இருக்கிற இடத்துல 15வது உறுப்புனால இங்க 15 போட்டிருக்கோம். வைக்கிறேன் a இருக்குது பிளஸ் n. அப்போ இங்க எண் இருக்கிற இடத்துல 15 போட்டதுனால இந்த எண் இருக்கிற இடத்துல நம்ம 15 தான் போடுவோம். 15 மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? டி 15 ஈக்குவல் டு ஏ பிளஸ் இப்போ வந்து 15ல இருந்து 1 கழிச்சா நமக்கு வந்து 14 கிடைக்கும். இன்ட்டு டியா அப்போ வந்து இன்ட்டு டி. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9வது உறுப்பின் 9 மடங்கும் அதாவது 9வது உறுப்புனா T9ஆ மடங்குனா பெருக்கலா அப்ப வந்து இன்ட்டு 9ஆ மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து 15வது உறுப்புனா T15ஆ மடங்குனா இன்ட்டு 15ஆ ஈக்குவல் டு அதாவது இது ரெண்டுமே சமம். இங்க கொடுத்த லைன் நம்ம இப்ப எழுதியிருக்கோம். 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம். அததான் நம்ம வந்து இப்படி எடுத்து எழுதியிருக்கோம். இப்ப வந்து T9க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a பிளஸ் 8d இன்ட்டு 9 ஈக்குவல் டு இப்போ 15வது உறுப்புக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a பிளஸ் 14d இன்ட்டு 15. இப்போ வந்து இந்த 9 நம்ம வந்து உள்ளக்க கொண்டு வந்து பெருக்க போறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இதுல a இருக்கா? 9 வச்சு பெருக்குனா 9aன்னு கிடைக்குமா? பிளஸ் 8 9ஆ 72ஆ இந்த d இருக்குதா? அப்போ வந்து d வருமா? ஈக்குவல் டு இந்த a கூடயும் இந்த 15 பெருக்க போறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 15a கிடைக்கும். பிளஸ் இந்த 15ஐயும் இந்த 14ஐயும் பெருக்கணும். 15க்கு 14ஆ நமக்கு என்ன கிடைக்கும்? 210 கிடைக்குமா? 210 இன்ட்டு இந்த d இருக்கா? அந்த dயையும் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த சைடு கொண்டு வர போறோம். அதாவது 15a தானே பெருசா இருக்கு. அப்போ வந்து இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வர போறோம். அப்போ வந்து 15a பிளஸ் 210 டி இந்த 9a இங்க பிளஸ்ஸா இருக்கா? இந்த சைடு வந்தா மைனஸ் 9aன்னு ஆயிரும். அதே இது இந்த 72 டி இது வந்து இங்க பிளஸ்ஸா இருக்கா? இந்த சைடு வந்தா மைனஸ் 72 டி அப்படின்னு ஆயிரும். இங்க ஒண்ணுமே இல்லையா? இந்த ரெண்டுமே இந்த சைடு வந்துட்டு அப்போ வந்து இங்க 0 ஆயிரும். அப்போ நம்ம வந்து 15a பிளஸ் 210 டி மைனஸ் 9a மைனஸ் 72 டி ஈக்குவல் டு 0 இப்படியும் நம்ம இதை எழுதலாமா? இப்படி எழுதியிருக்கிறோம். இப்போ வந்து 15aல இருந்து 9a கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்னா 6aன்னு கிடைக்கும். பிளஸ் இப்போ வந்து 210 டில இருந்து 72 டியை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது 210ல இருந்து 72 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா 138. இங்க டி இருக்கா? அப்ப வந்து டி ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இதுல 6 இருக்கா? அதாவது 6a இருக்குது பிளஸ் இந்த 138 அதாவது இப்போ நம்ம இதுல இருந்து 6 வந்து காமனா எடுக்க போறோம். அப்ப வந்து இந்த 138ல வந்து 6 இன்டா 23ஆ நமக்கு வந்து 138 கிடைக்கும். இந்த டி அப்படி இருக்கு ஈக்குவல் டு 0. இப்போ இதுல இருந்து நம்ம இந்த 6 காமனா எடுத்துக்கிறோம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? இதுல a இருக்குதா? பிளஸ் இங்க இந்த 6 காமனா எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 23 டின்னு இருக்கும். ஈக்குவல் டு 0. இப்போ வந்து சம்ல என்னதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? சமம் எனில் 24வது உறுப்பின் 6வது மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுல 24வது உறுப்பு அப்படின்னு அர்த்தமா? அப்ப வந்து 24வது உறுப்புக்கு நமக்கு என்ன வரும்? 24வது உறுப்பு. அப்ப வந்து n ஈக்குவல் டு 24. அப்ப வந்து n ஈக்குவல் டு 24ன்னு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? t இந்த n இருக்கிற இடத்துல 24ன்னு போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு a பிளஸ் இந்த n இருக்கிற இடத்துலயும் நம்ம 24ன்னு போட்டுக்கிறோம்.
-1 இருக்கா? -1 இன்ட்டு டி. அப்ப என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் இந்த 24ல இருந்து 1 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 23ன்னு வருமா? இன்ட்டு டியா? அப்ப வந்து டி 24க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? ஏ பிளஸ் 23 இன்ட்டு டி. அப்ப நமக்கு வந்து இங்க ஏ பிளஸ் 23 டின்னு கிடைச்சிட்டா, அப்ப வந்து 6 இன்ட்டு இந்த ஏ பிளஸ் 23க்கு பதிலா இங்க ஏ பிளஸ் 23 டிக்கு என்ன இருக்குது? டி 24ன்னு இருக்கு. அப்ப வந்து நம்ம டி 24ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஈக்குவல் டு 0. சம்ல என்ன கேட்டிருக்காங்க? 24வது உறுப்பின் 6வது மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து 24வது உறுப்பின் 6வது மடங்கு 0 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான்.